தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாம். கூடவே கனடாவோட ஸ்கூல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கொரியர் வந்துச்சு இல்லைங்களா ஊர்லேருந்து. அதுலேருந்து கொஞ்சம் சத்து மாவு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த சத்து மாவு தான் இப்போ குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொஞ்சமாக டீ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் டயட்டில் இருக்கேன் இல்லைங்களா, அதனால இந்த சுகர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மல் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால எனக்கு இந்த சுகர் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த சுகர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டாலே நிறைய இனிப்பாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட அவ்வளோதான் போட்டுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கிளாஸ் அளவு சின்ன கிளாஸில் மட்டும்தான் டீயோ காஃபியோ எதுவாக இருந்தாலும் எடுத்துப்பேன். அதை வடிகட்டி எடுத்துட்டு குழந்தைங்களுக்கான சத்து மாவு அப்படியே இருக்குது. கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. அதையுமே இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாதம் கழித்து இப்போ தான் விலாக் போட்டிருக்கேன். உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த விலாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன கிளாஸில் மட்டும்தான் நான் டீ எடுத்துப்பேன். டீயோ காஃபியோ எதுவாக இருந்தாலும் இதில் தான் எடுத்துப்பேன். அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அவள் கிரேட் 2 போயிட்டுருக்கா. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் புக்ஸோ இல்லை நம்மளுக்கு ஹோம்ஒர்க்கோ அது மாதிரி எதுவுமே கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஆனால் என்ன சொல்கிறேன்னா சும்மா ஒரு சீட்டில் முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நிறையா கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே இங்கே இருக்கிற ஸ்கூலில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. என் பொண்ணு இதுக்கு முன்னாடி கிரேட் 1 போயிட்டு இருந்த ஸ்கூல்லலாம் அவ்வளோவா கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ஒரு சில டைம் காஸ்கோலையே கிடைக்கும். ஒரு சில டைம் நம்ம இந்த புக் ஷாப் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம போய் பார்த்தோன்னா அங்கே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். கிரேட் 2 கிரேட் 1லேருந்து ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம வேணுங்கிற புக் வாங்கி நாம் தான் சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூலில் என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நாம் வீட்டில் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி நாம் தான் சொல்லித்தரணும். இப்போ என் பொண்ணுக்கு இன்றைக்கி மேக்ஸ் தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இங்கே ஸ்கூல்லேருந்து ஒரு பிளானர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம ஊரில் இந்த டைரியெல்லாம் கொடுக்குறாங்களா அது மாதிரி. அதில் மறுநாள் என்ன பண்ண போகிறோம் அதை தான் அவங்க நோட் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. மற்றபடி ஏதாவது ஒரு சில ஹோம்ஒர்க் இருக்குது இல்லை ஏதாவது ட்ரா பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்து அனுப்புவாங்க. அதுவுமே நிறைய நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் இருக்காது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சீட்டில் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு நம்ம ஊரில் இருந்து பார்த்ததுனால நம்ம நிறைய அந்த ஹோம்ஒர்க்கோ இல்லை படிக்கிறது அந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால சரி நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த புக்ஸில் எல்லாமே இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் பிரித்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி மேக்ஸ் மட்டும்தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இது கிரேட் 2க்கான புக்கு. இந்த புக் நான் மெட்ரோ டவுன் மாலில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். நான் நெக்ஸ்ட் டைம் அங்கே போகிறப்போ அங்கே போய் நான் உங்களுக்கு நேம் பார்த்து சொல்கிறேன். அது எந்த நேம் எனக்கு மறந்துருச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து நான் சொல்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே போய் பாருங்கள். லாஸ்ட் இயர் கிரேட் 1க்கான புக்கு காஸ்கோவில் சம்மர் டைமில் போட்டிருந்தாங்க. அதை வாங்கி அதை தான் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். இப்போ கிரேட் 2 போனதுனால கிரேட் 2க்கான புக்கு வாங்கி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். மேக்ஸு, சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ், கிட்டத்தட்ட 7-8 சப்ஜெக்ட் இருக்கும் ஒரே புக்கில். கவுண்டிங் தனியாக இருக்கும், அதே மாதிரி அடிஷன் தனியாக இருக்கும், சப்ராக்ஷன் தனியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அடிஷன் போயிட்டுருக்கு. 10 கவுண்ட்ஸ் போயிட்டு இப்போ 100 கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. கனடியன் கரிக்குலம்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதில் எல்லா கிரேடுக்கான புக்குமே இருக்கும். அந்த மாதிரி புக் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த புக்குமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் இதை விட அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அமேசான்லேயுமே இருக்குது. காஸ்கோவில் கனடியன் கரிக்குலம் போடுவாங்க. ஆனால் இந்த இயர் போடலை. மேபி இந்த சம்மரில் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஒருவேளை அந்த புக்கு காஸ்கோவில் வந்துச்சுன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத அடுத்த டைம் போகிறப்ப பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடிஷன் சொல்லி தந்துட்டுருந்தேன். இதை இன்றைக்கி என் பொண்ணு போட்டுட்ருந்தா. இந்த புக்கில் இன்னொன்று என்னென்னா பின்னாடி லாஸ்ட் பேஜில் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி கனடாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ்
ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனாலுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்கூல்லையுமே அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இந்த புக்லேயுமே வந்து லாஸ்ட் பேஜில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ்க்காகவே வந்து குழந்தைங்க வந்து ஆர்வமாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம வேணுங்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். என் பொண்ணுக்கு இந்த ஸ்டிக்கர் கொடுங்க அந்த ஸ்டிக்கர் கொடுங்க அப்படிங்கிறதுலலாம் ரொம்ப ஆர்வம். அதனால் வந்து அவளுமே வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்ருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு அது சொல்லி தந்துட்டு இன்னொரு அடுத்த பேஜுமே வந்து சொல்லி தந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டேன். கிச்சன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலையில் சமைக்கிறப்போ அங்கங்கன்னு தெரிச்சு விழுந்தது, அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பாத்திரம் ஃபஸ்ட்டு கழுவி போட்ட பாத்திரம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவ வந்து ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறப்ப பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஃபோனில் போட்டு விட்டுட்டு நான் பேசாமல் பாத்திரம் கழுவிட்டே இருப்பேன். அந்த மாதிரி கழுவுறப்ப எனக்கு வேறு தாட் எதுவுமே போகாது, வேறு எந்த யோசனையுமே வராது. அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுட்டு கழுவுனேன்னா எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். நீங்கள்லாம் பாத்திரம் கழுவுறப்போ இந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு கழுவுவீங்களா, இல்லை எதுவுமே போடாமல் நீங்களாக கழுவுவீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி இந்த பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டேன். ஒவ்வொன்றா கழுவி எடுக்கிறதுக்குள்ளே பொதுன்னு ஆயிடுச்சுங்க. இருக்கிறதுலையே ரொம்ப எனக்கு பிடிக்காத ஒன்றுன்னா இந்த பாத்திரம் கழுவுறது, கூடவே அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறது. பாத்திரம் கூட எப்படியாவது அடித்து பிடிச்சி கழுவிடுவேன்னு வைங்களேன். ஆனால் வந்து அதை எடுத்து வைக்கிறப்போ கடுப்பாக இருக்குங்க. ஏன்டா கழுவணும், ஏன்டா இவ்வளோ பாத்திரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்படியோ இந்த மாதிரி ஏதாவது சீரியலோ இல்லை ஏதாவது பாட்டு அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு கழுவுனேன்னா அது பேசாமல் வந்து வேகமாக கழுவிடுவேன். ஆனால் எடுத்து வைக்கிறப்ப கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் க்ளீனிங்க்கு வந்து லிக்விட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்குமே இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து பெரிய பேக் தான் வந்து வாங்குவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பேக் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு கூட வராது. நான் அடிக்கடி வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கிட்டேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்குமே வரும். எனக்கு அதனால் வந்து எனக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருந்ததுனால நான் வந்து அதை வந்து வாங்கிட்டேன். ஒரு சில பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பல்காக தான் வாங்கிப்பேன். ஏன்னா பெருசாக வாங்குறப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நாள் வந்து இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து அப்பப்போ தான் வாங்கிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து வந்து அந்த மாதிரி தான் கொஞ்சம் பல்காக தான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுதுங்களா, அதுக்குள்ளே வந்து அது வந்து கெட்டுருது. அதனால வந்து நம்மளுக்கு தான் வந்து லாஸ் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து வாங்கிப்பேன். ஆனால் இந்த பயறு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பல்காக வந்து வாங்கிப்பேன். ஒரு கிலோ 2 கிலோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிப்பேன். எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே வந்து அது வந்து வாங்கி வச்சுட்டா அது நம்மளுக்கு ஒன்றும் லாஸ் ஆகாது, அது கெட்டும் போகாது. அதனால வந்து அந்த மாதிரி வந்து வாங்கிப்பேன். அதே மாதிரி இந்த மாதிரி லிக்விட்ஸ் அந்த மாதிரி இது ஃபுல்லாமே அதுவுமே வந்து கொஞ்சம் பல்காக தான் வாங்கிப்பேன். ஏன்னா அது வந்து லாங் டேர்முக்கு வந்து வரும். கொஞ்சம் சின்னதாக வாங்கினா அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்லணும், அடிக்கடி செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பல்காக தான் வந்து வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் வந்து கிளாஸ் க்ளீனர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போவுமே வந்து அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது வந்து தீர்ந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கிளாஸ் க்ளீனர் இல்லாத டைம் வந்து அந்த லிக்விட் இருக்குது இல்லைங்களா, நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விடை வந்து எடுத்து அதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டவ் சுற்றி வந்து ஊற்றி விட்டுருவேன் கொஞ்சம் லைட்டாக. அந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணாலே வந்து அழகாக வந்து வந்துடும். அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஊற வச்சுட்டுமே வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த கர்ச்சீப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இது வந்து கல்லுப்பு. இது வந்து எதுக்கு இதில் போட்டு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காது வந்து நல்லா அடைச்சிக்கிருச்சு. காது அடைச்சது வந்து துப்புரவாக போகவே இல்லை. நாங்களும் லிக்விட் எல்லாம் ஊற்றி பார்த்தோம், காதில் ஊற்றுற இதெல்லாம் ஊற்றி பார்த்தோம், என்னென்னமோ பண்ணி, ஆனால் துப்புரவாக வந்து போகவே இல்லை.
அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ஊரில் இருந்து அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணிவிட்டு அந்த இதை வந்து இந்த மாதிரி காட்டன் துணியில் வந்து வச்சு அதை வந்து நல்லா ஒத்தனம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது வந்து அந்த காது அடைப்பெல்லாம் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதனால் வந்து நானுமே வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்து உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேங்க, அப்படியே ஒரு 2 நாள் அப்படியே விட்டுருச்சுங்க. ஆனால் வந்து நம்ம காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ, எப்பப்பெல்லாம் ஞாபகம் இருக்கோ அப்போ ஃபுல்லாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 டைம் வந்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அடைப்பெல்லாம் வந்து போயிடும். நானும் என்னென்னமோ பண்ணிட்டேங்க. டேப்லெட் போட்டுட்டேன், அப்பையும் போகலை. அதுக்கப்புறம் இந்த இது சொட்டு மருந்து மாதிரி ஊற்றுவாங்க இல்லைங்களா காதில், அதையுமே வந்து ஊற்றினேன், அதுவுமே வந்து போகலை. அதுக்கப்புறம் சிரப் வந்து இருந்துச்சு, காது அடைப்புக்கான ஒரு சிரப் வந்து இருந்துச்சு, அதுவுமே குடிச்சு பார்த்தேன், அப்பையும் போகலை. ஒருவேளை இந்த காதில் தண்ணி ஏறி இருந்தாலுமே வந்து அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டு, கொஞ்சம் வாமாக இருக்கிற தண்ணி வந்து காதுக்குள்ளே ஊற்றிட்டு அப்படியே கவுத்தா அந்த தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதையுமே பண்ணி பார்த்தா அப்பவுமே வந்து போகலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு வந்து நல்லா வந்து சூடு பண்ணி நம்ம கை வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா காது ஃபுல்லாக புண்ணாயிடும். ஓரளவுக்கு நம்ம காது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா தானுங்களா, அதனால் வந்து அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த சூடு வந்து தாங்குகிற அளவுக்கு வந்து வச்சு சூடேற்றிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு கர்ச்சீப்போ இல்லை காட்டன் துணி எதுலையாவது போட்டு நம்ம வந்து ஒத்தனம் கொடுத்தோன்னா அது உடனே வந்து சரியாயிடும். நீங்களுமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மொத்தமாக வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விலாக்ஸ் போடுறது ஓகேவா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.